என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்கிட்ட இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. என்ன ரெக்வெஸ்ட்? இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ் அப்படினாலே இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வார் தானே போயிட்டு இருக்கு. சோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு பேர் வந்து அடிக்கடி அடிபடுறது தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது. இந்த ஹார்மூஸ் அப்படின்றது அது ஒரு பேர், அது அதை விட்டுருவோம், இடத்தோட பேரு. இப்போ இந்த ஸ்ட்ரைட் STRAIT இந்த வேர்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு எக்ஸாக்ட்லி என்ன மீனிங்? இப்ப தமிழ்ல வந்து ஜலசந்தின்னு சொல்றாங்க. இது ஜலசந்தி வந்து வடமொழி வார்த்தை. வடமொழி வார்த்தை. ஆக்சுவலி தமிழ்ல சொல்லணும்னா நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. நீரிணைன்னு சொல்றாங்க. இது என்ன எக்ஸாக்ட்லி இந்த நீரிணைனா என்ன? ஓகே, இப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்னு சொன்னதுனால இதுக்கு ரிலேட்டடா எனக்கு இன்னும் சில வார்த்தைகள் வந்து ஞாபகத்துக்கு. என்னது? இப்போ உதாரணத்துக்கு லகூன் எடுத்துக்கோங்க, டெல்டா எடுத்துக்கோங்க, பெனின்சுலா, ஐலாண்ட், அதே மாதிரி கல்ஃப், பே. இது இல்லாம எஸ்சுவரின்னு ஒரு வேர்ட் ஒன்னு இருக்கு. லிஸ்ட் பெருசா போகுது. ஆமா, சரி, எனக்கு இத ஒண்ணா நான் கேட்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? தாராளமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லகூன் சொல்லுங்க. லகூன்னா என்ன? ஓகே, லகூன் அப்படின்னா கடலுக்கு பக்கத்துல பெரிய ஏரி மாதிரியான அமைதியான நீர்ப்பகுதி. ஓ சூப்பர். இப்ப உதாரணத்துக்கு நம்ம புலிக்கட் லேக் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு. இது ஒரு ரொம்ப சிறந்த எக்ஸாம்பிள். சூப்பர். ஓகே, அடுத்தது டெல்டா சொல்லுங்க. ஓகே, ஆறு கடலை நோக்கி ஓடும் போது அது கூட சேர்ந்து வர மணல், வண்டல், கல்லு இதெல்லாம் சேர்ந்து உருவாகிற நிலப்பகுதி தான் டெல்டா. இப்படி உருவாகிற நிலப்பகுதிகள் பெரும்பாலும் முக்கோண வடிவம், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம காவிரி டெல்டா. ஓகே, அடுத்தது எஸ்சுரி சொல்லுங்க. ஓகே, இப்போ ஆத்து தண்ணி ஓடி வருது இல்லையா, அந்த தண்ணி கடலோட சேருது இல்லையா, அந்த சேர்ற இடத்துக்கு பேரு தான் எஸ்சுரி. ஓகே, ஓ சூப்பர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அடையாறு எஸ்சுரி. அங்க இருந்து ஓடி வந்து கடலோட சேர்ற இடம் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. சூப்பர். ஓகே, அடுத்தது ஐலண்ட், பெனின்சுலா இத சொல்லுங்க. ஓகே, ஐலண்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தீவு, நடுவுல நிலம் இருக்கும், சுத்தி நாலா பார்க்கும்போது தண்ணி இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அந்தமான் தீவுகள், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். சூப்பர். ஓகே, சரி, பெனின்சுலா. ஓகே, பெனின்சுலா அப்படின்றது தீபகற்பம் இல்லையா, அதாவது 3 பக்கம் தண்ணி இருக்கும், ஒரு பக்கம் நிலம் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாம். ஆமா, இந்தியா வந்து வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் பெனின்சுலா. ஓகே, அடுத்தது கல்ஃப் சொல்லுங்க. ஓகே, கடல் நீர் நிலப்பகுதிக்குள்ள ஆழமா ஊடுருவி உருவாகும் பெரிய நீர்நிலை தான் கல்ஃப். அப்படி கடல் நீர் ஊடுருவும் பகுதியானது குறுகலா இருக்கும். உதாரணத்துக்கு பர்ஷியன் கல்ஃப் இல்லனா அரேபியன் கல்ஃப். ஏன் இந்த இடத்துல நம்ம இத கல்ஃப்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா அரபிக்கடல் உள்ள ஊடுருவி போய் கல்ஃபா உருவாகுது. அதை சுத்திலும் இருக்கிற இடங்களை பாருங்க. ஒமான் இருக்கு, பஹ்ரைன் இருக்கு, துபாய் இருக்கு, சவுதி அரேபியா இருக்கு, குவைத் இருக்கு, ஈரான் இருக்கு. கரெக்ட். ஓகேவா? இதுதான் அந்த கல்ஃப். சூப்பர் சூப்பர். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஆழமாகவும் குறுகலாகவும் இருக்கும். ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது பே சொல்லுங்க. பேவோ கடல் நீர் நிலத்துக்குள்ள ஊடுருவி உருவாகிற ஒரு நீர்நிலை தான். பேவோட அமைப்பு 3 பக்கம் நிலமும் ஒரு பக்கம் கடல் நீருமா இருக்கும். இந்த கடல் நீர் நிலத்துக்குள்ள ஊடுருவும் பகுதியானது கல்ஃபை விட ஆழம் குறைவாகவும் கல்ஃப மாதிரி குறுகலா இல்லாம அகலமா பறந்து விரிஞ்சோ இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பே ஆஃப் பெங்கால் எடுத்துப்போம். ஏன் அதுக்கு பேன்னு பேர் வந்தது? கடல் நீர் ஊடுருவி வரணும். இங்க எந்த கடல் நீர் ஊடுருவி வருது? இந்தியன் ஓஷன். எஸ், நம்ம இந்திய பெருங்கடல் வந்து ஊடுருவி உள்ள வந்து பேயா உருவாகுது. ஓகே, சோ அப்ப வந்து வெஸ்ட் சைடுல வந்து இந்தியா இருக்கு, ரைட் சைடுல மியான்மர் இருக்கு. மியான்மர் அப்படின்றது நம்ம பர்மா. ஓகேவா? மேல வடக்குல வந்து பாத்தீங்க, அதாவது நார்த்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பங்களாதேஷ். சவுத்ல வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால சொல்லக்கூடாது, இந்தியன் ஓஷனை சொல்லணும். நம்ம சவுத்ல இருக்கு. எஸ், எக்ஸாக்ட்லி. சோ 3 பக்கமும் நிலம், ஒரு பக்கம் தண்ணி. ஓகேவா? இதனால தான் அதுக்கு வந்து பே ஆஃப் பெங்கால் அப்படினு பேரு. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ முக்கியமான பாயிண்ட்க்கு வருவோம். ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட டவுட், வாங்க அங்கதான் வந்தேன் நான். ஓகே, ஸ்ட்ரைட். இத சொல்லுங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டுக்கு நம்ம என்ன தமிழ்ல சொன்னோம் அப்படின்றத முதல்லயே பார்த்தோம். நீரிணைன்னு சொல்றோம். ஜலசந்தி அப்படின்றது வடமொழி வார்த்தை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, ஸ்ட்ரைட் அப்படின்றது என்னன்னா 2 பெரிய கடல் சார்ந்த நீர்நிலைகள் இல்லனா கடல்களை இணைக்கும் ஒரு குறுகிய நீர்ப்பாதை. அதாவது 2 கடல்களை இல்ல கடல் சார்ந்த நீர்நிலைகளை இணைக்கிற
ஒரு குறுகிய நீர்ப்பாதையா? எக்ஸாக்ட்லி. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அதையே வந்து எடுத்துப்போம். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஹார்மோஸ் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்தினுடைய பேருன்றது தெரியும். ஏன் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்னு பேர் வந்தது அப்படின்னாக்கா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பர்ஷியன் கல்ஃப், அதாவது அரேபியன் கல்ஃப், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கல்ஃப் ஆஃப் ஒமான். ஆமா. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு குறுகிய நீர்வழி பாதை தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஓ சூப்பர், தெளிவா புரிஞ்சுது. ஓகேவா? இந்த வீடியோ வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.